வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நான் சின்ன பையனாக இருக்கும்போது அல்லது அதற்கு முன்னாடி இருந்தும் கூட ஒரு 40 ஆண்டு காலமாக ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. திண்டுக்கல்லிருந்து லோயர் கேம்ப் வரைக்கும் ஒரு ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு. எம்ஜிஆர் காலத்து கோரிக்கை அப்படின்னு கூட இதை வச்சுக்கலாம். ஆனால் அதற்கான ஆரம்ப பணிகள் எதுவும் தொடங்கப்படாமல் இருந்த சூழ்நிலையில் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தேனியில் இருக்கு இல்லையா, அங்க ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வு கூட்டத்தில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதுல ரயில்வே அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த தேனியில இருந்து மதுரை வரக்கூடிய திண்டுக்கல் போகக்கூடிய அந்த பாதைக்கு மாற்றாக சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக தேனி வழியாக திண்டுக்கல்ல இருந்து லோயர் கேம்புக்கு ஒரு புதிய பாதை அமைப்பதற்கான சர்வே தொடங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக தேனியில இருந்து எரிமேலி வரைக்குமே ஒரு பாதை அமைப்பதற்கான சர்வேயும் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வே தொடங்குறது முக்கியம் இல்லை, ஆனால் இடையில ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இடமும் இருக்கிறது. ஸோ அவங்களும் அனுமதி தரணும். இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம், சர்வே தொடங்கிட்டாங்க, அவ்வளவுதான். சர்வேக்கு அப்புறம் இன்னும் நிறைய வேலை இருக்குது. அந்த சர்வே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒப்புதல் வழங்கணும். ஒப்புதல் வழங்கினதுக்கப்புறம் நிதி ஒதுக்கணும். நிதி ஒதுக்குனதுக்கப்புறம் நிலம் கையகப்படுத்த வேண்டும். அதுக்கு அப்புறம்தான் இந்த பாதை அமைப்பதற்கான முயற்சி தொடங்கப்படும். இப்போ ஒரு ஆரம்ப புள்ளி மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது சர்வேவின் மூலமாக. எனிகா வந்தா ரொம்ப மகிழ்ச்சி, வரணும் அப்படிங்கிற ஆசையும் நமக்கு இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.